ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்னா நம்ம லாரி ஓட்ட போகிறோம். நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் வீடியோ ஒரு லாரி ஓட்டுற வீடியோ தான் போட்டிருப்பேன். இப்போ எடுத்துகிட்டு கிளம்பலாம் வெளில. என்னன்னா ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வீடியோ 2வது தடவை நான் எடிட் பண்ணுறேன். ரெக்கார்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். எனக்கு அப்படி போட்டு எடிட் பண்ணிட்டு நான் போய் ஃபைல்ஸ் போடல. நான் போய் ஃபைல்ஸில் செக் பண்ணுறேன், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு வீடியோ. அந்த எஃபெக்ட்ஸ் வந்துச்சு, பட் இந்த எடிட்டில் நம்ம வாய்ஸே வரல. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ரெக்கார்ட் பட்டனை அமுத்தாமே நான் சாட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஐயோ கேஸ். அப்போ எல்லாத்துக்கும் வணக்கங்க. அதை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கடா வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன நடுவில் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஆகிடுச்சு. கேமில் இல்லை, கொஞ்சம் பக் ஆகிடுச்சு கேமே. அது என்னென்னா, ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன்னா அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதை நான் அப்படியே டெலீட்டே ஆகிடுச்சு. கேமே டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபோனும் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்புறம் டிஸ்பிளே மாற்ற கொடுத்து இப்போ தான் ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என்னென்னா, நாளைக்கு நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு ப்ரோ, ஒரு சேனலோட எனக்கு தெரிஞ்சவர் தான், அவரோட நம்ம நாளைக்கு ஒரு ஃபார்மிங் வீடியோ போட போகிறோம். சரிங்களா? நாளைக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக பாருங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நாளைக்கு இன்றைக்கும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுங்க பாஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு லாரி சீரிஸ் தான். நம்ம ஒரு 3 பார்ட் போடுவோன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போது நம்மள்கிட்ட ஒரு சொந்த வண்டியில் ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. நம்ம டிரைவர் நம்ம எடுத்து ஓட்டி நம்ம வண்டி மாதிரி அதுக்கு காசு பே பண்ணோம். அதை வச்சு தான் நான் பே பண்ணேன். அதாவது அதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு புது வண்டி வாங்கணும். கொஞ்சம் தூக்கமாக இருக்குது. புது வண்டி வாங்கினோம். அதுக்கு நம்ம அந்த புது வண்டி வாங்கி ஒரு வீடியோ சீரிஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் ஒரு சீரீஸு, ஓகேங்களா? இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஃபீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் 50%. அப்புறம் வண்டிக்கு ஃபீஸு எவ்வளோன்னு தெரில, அது போடுவானுங்க. இப்போ நம்மள்கிட்ட நான் டாட்டா வாங்கிட்டுருக்கேன். இப்போ நம்ம கொச்சிக்கு தான் போயிட்டு இருக்கோம். கொச்சி எடுத்து ஒரு கொச்சினா கேரளாவில் தான். நம்மளுக்கு கேரளா பட்டு வரல. ஐயோ வளருது, நம்மளுக்கு கேரளா பட்டு வரல கைஸ். இருங்க. ஆனால் இந்த கேமில் ஒரு கன்றாவதியான விஷயத்தை நான் பார்த்தேன். இந்த கேமை டெவலப் பண்ண ஹிந்திக்காரனாலாம் தெரில, ஹிந்தி பேசுகிறோம் அது தெரில, ஒடிசாவானு. எந்த ஷோரை பார்த்தாலும் நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிந்தியில் தான் நேம் இருக்கும். சரிங்களா? எந்த வண்டியில் நம்ம பக் அடிச்சு கைஸ், லைட்டாக பக் அடிச்சு எல்லாமே ஹிந்தியாக தான் கொடுத்துருப்பேன். கடுப்பாகுதுல. கொச்சிக்கு முடிச்சு விட்டலாம். பக் அடிச்சு ஐயோ நிமிஷம் அந்த கார்கார வண்டி எடுத்தால் தான் நம்மளால் போக முடியும். ஒருத்தன் வண்டி எடுக்காமே போகிறேனே. இந்த கேமில் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஒரு வண்டி இடிச்சிங்கன்னா, இந்த சொல்லி வரமுள்ள இடிச்சிட்டோம், 500 ரூபா மைனஸு. இப்போ என்ன ஆச்சு, அவன் வந்தான் லாரிக்காரன் அப்படி எடுத்தான். ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாலும் தெரில, என்னன்னு தெரிலையே. அதனால் அப்படி தான் நினச்சிருக்கோம். ஓவர்டேக் பண்ண பார்த்துருப்பான். என்னாச்சு, இவன் ஒருத்தன் காருக்காரன். இவன் காருக்கு எவ்வளோ லைசன்ஸ் கொடுத்துவேன்? கார் ஓட்டுற இல்லையா? இன்டீரியர் பாருங்க, நல்லா தான் இருக்குது. இது ஒரு ராஜஸ்தான் லாரி. நீ இன்னும் 70க்கு மேலே தாண்ட முடியுது. சோதனை, சத்திய சோதனை கேஸ். இப்போ பாருங்களேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன்.
ஆக்சிடென்ட் காமிக்குது, ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைக்குது. அடுத்தது இந்த லாரி சீரிஸ் முடிச்சுட்டு நீங்கள் என்ன போடலான்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம வந்து போடலாம். சரிங்களா? நீங்கள் சொல்கிற கேம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களாலே கெஞ்சி கேட்குறேன். நாங்கள் இது வரைக்கும் கேரளா போனதில்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது. டே என்னாச்சு? ஸ்டம்னு சவுண்டுக்கு இடிச்சிட்டேன். அவன் இடிச்சிட்டு நான் சாப்பிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே தான் போகிறேன். நீ வந்து இடிச்சு இப்போ எனக்கு 500 ரூபா நட்டம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம கிளைம் ஃபுல் பண்ணி தான் ஆகணும். வண்டிக்கு எதுவும் ஆகாது, அது ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த வண்டிக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா 500 ரூபா போடுவானுங்க. இது ஒன்று இருக்குது. இந்த கேம் கொஞ்சம் பக்காகுது, அது என்னென்னு பார்க்கலாங்க. எஃப்பிஎஸும் காமிக்காது, பக்கு சரியாக பக்காகுது. இப்போ உங்களுக்கு தெரியாது, 2 தடவை இதுக்கு முன்னாடி நான் பண்ணேன். இங்கே தான் கருவூர் காமிச்சேன் 42 மீட்டரா. கைஸ் நம்ம தப்பாக சைட்டு வந்துட்டோம், 5 சைடு போயிருக்கலாம். அதாவது பிளேஸ் ஒன்று தான், ஆனால் 5 ஏரியா தப்பு. 5 சைடு இப்போ இந்த காம்பவுண்டுக்கு 5 சைடு இந்த பின்னாடி எங்கள் பேச தப்பா. வந்துருச்சு நல்லா வா, வரலாம், வா 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 வா. பேச அப்புறம் மறாமல் சொல்லுங்க, நான் சொல்லிட்டேன் பாருங்க. சரிங்களா? சொல்லிடுங்க, அப்புறம் கேம் சொல்லுங்கள். அப்புறம் நான் கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு கேம் வேணும், நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று நம்மள்கிட்ட பிசி இல்லை, அதையும் மனசில் வச்சுட்டு சொல்லுங்கள். ஈஸி இருந்துச்சுன்னா GTA 5 போடலாம், பட் இப்போ தான் நம்ம சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். கைஸ் ஒரு ஜஸ்ட் மினிட், நான் கொஞ்சம் ரூட்டில் வந்துடுறேன். அடுத்து எல்லாம் சந்திப்போம். இங்கே காய்ஸ் வந்துட்டேன் கைஸ். கைஸ் இன்னொரு ட்ரிப் எடுக்க போயிருந்தேன். இன்னொரு ட்ரிப்புக்கு எங்கள் 360 டிகிரி வந்துடுச்சு, இருந்துச்சு. இந்த வந்துடுச்சு. இப்போ ஓட்டதான் டாட்டா லாரி, பட் நம்ம ஊர் லாரி. சரி, நம்ம ஊர் லாரி தான். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டிடிஎஃப் பிடிக்குமா இல்லை பிடிஎஸ் பிடிக்குமான்னு. நான் ஆல்வேஸ் டிடிஎஃப் தான். இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க. எனக்கு இந்த டிராஃபிக்கே ஒத்து வர மாட்டேங்குது. இதில் அந்த கண்ணாடி ஒன்று கொடுத்தானே பாருங்களேன், சைடில் தெரியுதா? இதுதான் கண்ணாடி. அந்த கண்ணாடி இந்த அங்கே சைடில் தெரியும். அது எது கொடுத்துருக்கானுங்க சத்தியமாக புரியல. ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? ஒன்றுமே தெரில. அதில் இதில் நான் எங்கிட்டு நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டுருமா? நம்ம வந்து குன்னூர்னு வைக்கிறது. குன்னூர்லேருந்து திருவாடம் இல்லை திருவாடம். அது பேர் எனக்கு தெரில கைஸ். அது திருவாடமோ என்னமோ ஒன்று, அது என்னன்னு தெரில. திருவாடம், அது என்னமோ டம்மு. விட்டுருங்க, டம்முன்னு சொன்னேன்னே கேஸ். ஐயோ உளருது. அப்புறம் நம்ம இப்போ வந்து சாண்டு தான் கொண்டு போயிட்டுருக்கோம், சிமெண்ட்டு. இப்போ சிமெண்ட்டு தான் கொண்டு போயிட்டுருக்கோம். நான் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எவனோ திருவாடம் என்னமோ ஒன்று, அந்த டம்மில் வந்து வீடே கட்ட முடியாது. சரிங்களா? சொல்லிக்காங்க, நினச்சிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போ 500 ரூபா போச்சு. எத்தனைடா டே, சத்தியமான கடுப்பாகுது. இல்லை எதுக்கு ஜங்ஷன் குன்னூர் ஜங்ஷன். ஆமாம் கேஸ், நம்ம இதுலேருந்து பேசாட்டு மண்டே இறங்கிடும்மா. வேணாம். பக்காகுது, வேறு வழி இல்லை.
பக்காகுது கைஸ். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இந்த டே. இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணோமா? வந்தால் நிப்பாட்டினேன், எதுக்கு ஒரு காமிக்கிறதுக்காக நிப்பாட்டேன், அது ஒரு குத்தமாடா. இப்போ ஏதாச்சும் அங்கே ஒரு வண்டி இருந்துச்சா? கடுப்பேற்றுறானுங்க. போகலாம், நான் மண்டை ஓட்டு போகிறேன். கடுப்பேற்றுறீங்கடா, சத்தியமாக கடுப்பாகுதுடா. எனக்கு கடுப்பாயிட்டேன் நான். இனி டயரே கிழிஞ்சிட்டு போய் பறந்து விழுந்தாலும் சரிடா, நான் ரோட்டில் ஓட்ட மாட்டேன்டா. கடுப்பேற்றுறானுங்களே கடுப்பேற்றுறானுங்களே கடுப்பேற்றுறானுங்களே. ஒரு அளவுக்கு தான்டோ, ஒரு சும்மாலாம் நோட்டு கொடு. வண்டி நிற்கிது, அது எல்லாத்தையும் தெரியுது. ஆனால் டக்குன்னு கலெக்ஷன் 500 கலெக்ஷன் 500 சரியாக பக்காச்சு. அந்த நம்பரு நோட்டில் சொல்லிவிட்டு வழியில் ரிவர்ஸ் எடுத்தால் அதுக்கு ஒரு 500 போடுவாங்க. இதுக்கடை பின்னாடி வச்சு வண்டி இருந்துடும் டக்குன்னு. என்னை மட்டும்தான்டா சீக்கிரமாக அடிச்சுட்டு போயிடுறீங்க. வாழ்க்கை சத்தியம் சொன்னேன். நம்மளாம் கேம்லேயே இவ்வளோ பண்ணுற அவஸ்தை. அப்போ ஒரிஜினலாக லாரி டிரைவர்ஸுக்குலாம் ஹேண்ட்ஸ் தான்டா. எப்படி ஓட்டுவாங்க? இப்போல்லாம் சிட்டிக்குள்ளே லாரி ஓடக்கூடாது, வில்லேஜ் ரோட்டில் தான் போகணும். வில்லேஜ் ரோட்டில் வண்டியை போட்டு மறியல் பண்ணுறானுங்க. ஐயோ, அந்த பார்த்துக்கோங்க. திருவாடம், ஆமாம் திருவான்றம், ஆமாம் திருவான்றம், ஆமாம். இதுக்கு நான் இந்த ஊருக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு பேர் தெரிஞ்சது. பேர்னால் அந்த பேர்னால், அதாவது இப்போ பேர் தெரியும், ஆனால் அது வாயில் வராது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடித்த மாதிரி அடிச்சுட்டு போக போகிறாங்க. ஐயோ, வந்துடாத 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 ராஜாத்தி திருப்பி இருந்தா வந்துடாதீங்களா வந்துடாதீங்களா வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது. வரல கேஸ், தப்பிச்சிட்டோம். யாரும் வரக்கூடாது கேஸ், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். கண்டென்ட்டே இல்லாமல் உட்காந்துருக்கேன் நான்லாம். நோ கண்டென்ட்ஸ், கண்டென்ட் இல்லாமல் உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் கண்டென்ட் சொல்லிட்டு போங்கப்பா கமெண்ட் செக்ஷனில். கண்டென்ட்டே இல்லை. இப்போவே நான் சைலண்ட்டாக தான் இது ஊட்டிடுவேன் ரெக்கார்ட் வரைக்கும். ஏன்னா எனக்கு தெரில, கண்டென்ட்டே கண்டென்ட் வரமாட்டேங்குது. இதுதான் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஆமாம், திருவடம். என்னமோ ஒரு டம்மு. இந்த சைடு தான் காமிக்குது, இந்த சைடு இங்கடா, இந்த இங்கே இருக்குது பக்காகுது கைஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.